ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெஷர்மெண்ட் பிளவுஸ் தான் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். மெஷர்மெண்ட் பிளவுஸ் அப்படின்னா நம்ம பாடியில இருந்து தான் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்ப அளவு பிளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறது கிடையாது. நான் சொல்றது பாடியில இருந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்ப அவங்க பாடியில வந்து நமக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட் பிளவுஸுக்கும் அளவு பிளவுஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அளவு பிளவுஸ் அப்படின்னா, அளவு பிளவுஸை வச்சு போடுற கட்டிங்ல நம்ம எந்த விதமான அளவுகளையுமே நம்ம எடுக்க தேவையில்லை. நம்ம எல்லா அளவுகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அளவு பிளவுஸ்ல என்ன அளவு வருதோ அதை வச்சு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்குவோம். ஆனா நீங்க மெஷர்மெண்ட் பிளவுஸ் வந்து போடும்போது இதுல வந்து நமக்கு பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் எவ்வளவு கொடுக்கணும், ஷோல்டரோட அளவு எவ்வளவு கொடுக்கறது, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்கோலோட அளவு வந்து ஒரு அப்ராச்மெண்ட் அளவு, அந்த அளவு வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்கிராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில இருந்து எடுத்துக்கலாம். ஆனா வந்து ஒரு சில கஸ்டமருக்கு பாடியில இருந்து எடுக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாடியில இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இப்ப பிளவுஸோட உயரம் இந்த கஸ்டமர் 13 வந்து கேட்டிருக்காங்க. தேவைப்பட்டா நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம 36 சைஸ் இவங்களோடது. இதுக்கு வந்து நம்ம தாராளமா ஒரு 13, 14 இன்ச்சே வந்து வைக்கலாம். முன் கழுத்தோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு, பின் கழுத்தோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சு. இது வந்து நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கையோட நீளம், இதுவுமே நம்மளோட விருப்பம் தான். கை நீளம் வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 8 இன்ச்சு. கையோட சுற்றளவு அப்படிங்கிறது 10 இன்ச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து சொல்லிடுறேன். பிளவுஸோட ஹைட் அப்படின்னா இது எல்லாமே நம்ம பாடியில இருந்து எடுக்கக்கூடிய அளவு. நம்ம பிளவுஸ் போடுற பாத்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு பிளவுஸோட ஹைட். சரிங்களா, இது ஹைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்து உயரம், பின்கழுத்து உயரம் அதெல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஒருத்தவங்க பாடியில இருந்து எவ்வளவு ஹைட் வந்து எடுக்கணும், அந்த ஷோல்டர்ல இருந்து கழுத்துக்கு வச்சோமா அப்படின்னா தெரியும். கையோட நீளம் அப்படிங்கறது நம்ம பாடியில இருந்து வைக்கும் போது எவ்வளவு வருது அப்படிங்கறது தெரிஞ்சிடும். இது வந்து கை நீளம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட கை சுற்றளவு. சரிங்களா, இது வந்து கை சுற்றளவு. அதாவது இந்த கையை வந்து அப்படி நம்ம ஃபுல்லா நம்மளோட கை பகுதியில வச்சு ரொட்டேஷன் பண்ணி எடுக்கிறப்ப எவ்வளவு அளவு வருதோ இதுதான் நம்மளோட கை சுற்றளவு. அந்த கை சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. அதுக்கு அடுத்தது ஷோல்டரோட கழுத்து அகலம், ஷோல்டர் அளவு, இது ரெண்டுமே நம்ம தான் வந்து கொடுத்துக்கணும். ஆம்கோல் சுற்றளவு அப்படிங்கிறது இந்த அக்கல் பகுதி வருது பாத்தீங்களா, நம்மளோட ஷோல்டர்ல இருந்து இது போல கைய இப்படி உள்ளார விட்டுட்டு டேப்பை உள்ள விட்டுட்டு எடுத்து இப்படி சுத்தி நம்ம எடுக்கக்கூடிய அளவு. இது வந்து நான் உங்களுக்கு பிளவுஸ்ல எடுத்து காட்டியிருக்கேன். ஆனா வந்து ஒரு பாடியில இருந்து எடுக்கும் போது எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கறத நான் இது சொல்றதுக்காக வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரி நம்ம ஷோல்டர்ல டேப்பை வச்சுட்டு நம்மளோட கை பகுதி அக்கல் பகுதியில உள்ளார விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து கிடைச்சிரும். மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது மேல இருந்து நம்ம வந்து எடுக்கக்கூடியது. அதாவது நம்ம ஒரு பிளவுஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பிளவுஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் கொக்கி பாட்டு இதெல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து எடுக்கக்கூடிய அளவு மார்பு சுற்றளவு. அதுக்கு அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கொக்கி போடுறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல பாடியில இருந்து, அதாவது நம்மளோட பாடியில இருந்து எடுக்கக்கூடிய அளவு இடுப்பு சுற்றளவு. அதுக்கப்புறம் நமக்கு கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோல் உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தெரியும். அதாவது நமக்கு இந்த 36 சைஸ்க்கு 5 வைக்கலாம், 5.5 வைக்கலாம், இது போல வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனா அவங்களோட ஆம்கோல் சுற்றளவோட நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஆம்கோல் சுற்றளவு எடுக்கிறப்ப நமக்கு சரியான ஆம்கோலோட உயரம் வந்து கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது முன் கிராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பாடிக்கு 12 to 13 வந்து முன் கிராஸ் வந்து வைக்கலாம். இப்ப ஏன் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போல நான் வந்து ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 28ல இருந்து 54 சைஸ் வரையுமே நம்ம கழுத்து அகலம் எவ்வளவு கொடுக்கலாம், ஷோல்டரோட அளவு எவ்வளவு கொடுக்கலாம், ஆம்கோலோட உயரம் எவ்வளவு கொடுக்கலாம், முன் கிராஸ் உயரம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கறத இதெல்லாம் நான் டீடைலா வந்து நான் எழுதி வச்சிருக்கேன்.
இதோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க, நான் வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த அளவுகள் எல்லாமே வச்சு நம்ம வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ் அப்படின்னா அளவு பிளவுஸை மட்டும் வச்சு போடுங்க. மெஷர்மெண்ட் பிளவுஸ் அப்படின்னா மெஷர்மெண்ட் பிளவுஸை மட்டும் வச்சு போடுங்க. அதாவது மெஷர்மெண்ட்னா நீங்க வந்து பாடி மெஷர்மெண்ட், அந்த பாடி மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு போடுங்க. ரெண்டையுமே வந்து எப்பயுமே கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ 36 சைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன அளவுகள் வந்து தேவை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். 36 சைஸ்க்கு கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரோட அளவு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஆம்கோலோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, முன் கிராஸ் வந்து 12.5. சரிங்களா? இப்ப இந்த அளவை வந்து நம்ம வந்து அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அளவுகள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வச்சு எப்படி நம்ம ப்ராப்பரா கட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போறேன். இந்த ஸ்லீவ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத் தான். இந்த 1 மீட்டர் கிளாத்ல கரைப்பக்கம் வருது பாத்தீங்களா, இந்த கரைப்பக்கம் நமக்கு அகலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இந்த கரை சைடு நான் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கை கட்டிங் வந்து பண்ணிடலாம். இப்ப இந்த கை நான் 2 பிட்டா போட்டிருக்கேன். இப்ப இத வந்து நான் 4ஆ மடிச்சு போட்டுறேன். இப்ப நீ 4ஆ மடிக்கும் போது இந்த ஃபோல்டிங் சைடு என்னோட பக்கம் இருக்குது, ஓபன் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடுல இருக்கு. இப்ப நம்ம வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் தான். இந்த லைனிங் பிளவுஸ்க்கு நான் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் அளவு கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம வந்து அப்படியே தைச்சுதான் வந்து திருப்ப போறோம், அதனால 1/2 இன்ச் கொடுத்துட்றேன். நமக்கு கையோட நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து 8 இன்ச் வந்து வருது. 8 இன்ச் கை நீளத்தை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து சேர்க்கணும். மேல வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம 8 இன்ச் எடுத்த இடத்துல இருந்து மேல தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு வந்து ஒண்ணு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கை சுற்றளவு மொத்தமா 10 இன்ச், அதுல பாதி அப்படின்னா நமக்கு வந்து 5 இன்ச் வந்துருது. அந்த 5 இன்ச் அளவுல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க்கிங்கும் வந்து பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் கொடுக்கறது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு, தையல் வந்து போடுறோம் இல்லைங்களா, அதுக்காக. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேல இருந்து நம்ம மொத்தமா 3 இன்ச் வந்து இறக்கம் வந்து கொடுத்துடலாம். இந்த இறக்கம் வந்து காமனான இறக்கம், மேல இருந்து 3 இன்ச் கொடுத்தோம் அப்படின்னா சரியா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது போல நம்ம வந்து இந்த ஸ்கேலை வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல இருந்து கரெக்டா இந்த 3 இன்ச் வர இடத்துல இந்த ஸ்கேலை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இது போல நான் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்திருக்கேன். இப்ப நமக்கு ஆம்கோலோட சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து 17.5 இன்ச் வருது. அப்படின்னா நமக்கு வந்து அதை 2ஆ டிவைட் பண்ணும்போது 8 இன்ச் அப்படிங்கிறப்ப 16, 8 அப்படிங்கிறப்ப 17, 8.25 வருது அப்படிங்கிறப்ப 7.5 இன்ச். சரிங்களா? அந்த 7.5 இன்ச் அப்ப நம்ம வந்து 8.25 ஒரு பக்கத்துக்கு. இந்த ஷோல்டர் வருது பாத்தீங்களா, இந்த ஷோல்டர்ல இருந்து சரியா இந்த வளைவு வர இடத்துல நம்மளோட டேப்பை இது போல வந்து வச்சிடறோம். வச்சுக்கிட்டே வரும்போது 8.25 வர இடத்துல நான் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல இந்த சைட்ல இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து அந்த ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து விட்டுடலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே ஒரு லைன் போட்டுக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு. இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து இது வரையும் 8.25 கொடுத்துருக்கோம். இப்ப இந்த இதுல இருந்து நம்மளோட சென்டர் வந்து எடுத்துக்கலாம். 8 இன்ச் அப்படிங்கிற போது 4 இன்ச் வரும். 1/2 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 4.25 அது போல வந்து நமக்கு இந்த இடம் வந்து வரும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இப்ப வந்து இதுல குடஞ்ச பக்கம் வந்து வெட்ட போறோம், அதுக்காக தான். இதுல இருந்து இந்த சென்டரை மார்க் பண்ணிட்டு இங்க மேல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுல கீழால ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துட்டு திரும்பவும் இந்த ஸ்கேலை வச்சு இது போல நம்ம வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ஸ்கேல் இல்ல அப்படின்னா நீங்க வந்து கையிலேயே கூட வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்ப இது போல மார்க்கிங் பண்ணும்போது
இந்த மேல இருக்கிற இடம் வருது பாத்தீங்களா, இந்த மேல இருக்கிற இடம் ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் அளவுல நமக்கு வந்து ஒன்னாதான் வந்து வரணும். அதாவது இந்த கேர்வ் வருது பாத்தீங்களா, அதை நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வரக்கூடாது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் வரையும் இந்த 2 கோடும் ஒன்னாதான் இருக்கணும். அதே போல இங்க முடியும் போதும் இந்த 2 கோடும் ஒன்னாதான் இருக்கணும். இது போல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்ப இந்த கை பகுதியோட வேலை வந்து முடிஞ்சுது. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இந்த கை பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடம் மேல இருந்து நான் வந்து கட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த சைட்ல வரக்கூடிய அளவுகளை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து இந்த 2 கிளாத்தை மட்டும் நான் தனியா எடுத்து இந்த இடத்துல இருந்து நான் குடைஞ்சு விட்டிடுறேன். அதுக்கு அடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த இடத்துலயும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே மடிச்சு தைக்கிற இடத்துலயும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். இப்ப அவ்வளவுதான் நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட பேக் பார்ட் வந்து போட்டுடலாம். இதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கை கட் பண்ண பகுதியை விட்டுட்டு அப்படியே இந்த சைட்ல திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு நான் அப்படியே வந்து கீழே வந்து கிளாத் போட்டுக்கிறேன். இப்ப கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த லைன் வந்து எவ்வளவுல போடணும் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்ல போடலாம். அப்படி இல்லைன்னா இது போல மர ஸ்கேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மர ஸ்கேலோட அளவுல வந்து போடலாம். நான் வந்து ஒரு 1.25 1.5 இன்ச் அளவுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா வந்து ஒரு 1.5 1 பாயிண்ட் அந்த அளவுல வந்து இருக்குது. அடுத்தது நம்ம பிளவுஸோட ஹைட் வந்து அளந்துடலாம். பிளவுஸோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து 13 இன்ச்சு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 to 14 வைக்கலாம். ஆனா வந்து கஸ்டமர் 13 ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 13 இன்ச்ல நான் வந்து சரியா ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிடுறேன். இப்ப இங்க கீழே இருந்து இந்த இடத்துல இருந்து 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல முதல்ல நம்ம லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டிச்சிங்கான அளவு 1/2 இன்ச் வந்து தள்ளி அந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இது போல லைன் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கழுத்தோட அகலம் வந்து இந்த 36 சைஸ்க்கு நம்ம வந்து 3 இன்ச் வந்து கழுத்தோட அகலம் வந்து கொடுக்கலாம். ஷோல்டரோட அளவும் 3 இன்ச் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனா கொஞ்சம் சின்ன ஷோல்டரா வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டரோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த 36 சைஸுக்கு ஷோல்டரோட அளவு 3 இன்ச் கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப எப்படி சொல்றது, இப்போ கொஞ்சம் சீரியல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டரோட அளவு சின்னதா போட்டு பிளவுஸ் வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அப்படி இருக்கிறப்ப இன்னும் பாக்குறதுக்கு அழகா தெரியும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஷோல்டரோட அளவு அதுவே இருக்கட்டும், நம்ம கழுத்து மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட கழுத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் நெக்கோட ஹைட் 7 இன்ச் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம தாராளமா 3 அப்படிங்கிறது 3.5 கூட வந்து கழுத்தோட அகலம் வந்து கொடுக்கலாம். இதுவே பேக் நெக்கோட ஹைட் ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படின்னு கொடுக்குறப்ப நம்ம வந்து 3 இன்ச்சு தான் கொடுக்கணும். இது என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கழுத்தோட அகலம் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா இறக்கம் வந்து அதிகமா கொடுக்கலாம். இல்ல இறக்கம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அகலம் வந்து லைட்டா அதிகமா கொடுக்கலாம். இது போல வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டையுமே பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது அப்படிங்கிறது வரும். இப்ப இவங்களோட கழுத்தோட அகலம் 7 இன்ச் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நான் 3 இன்ச் வர இடத்துல ஒரு 3.25 வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3.5 இன்ச் வந்து வரும். இப்ப அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல நான் வந்து சரியா அவங்களுக்கு இந்த ஷோல்டரோட அளவு 2 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து வைக்கிறேன். அப்ப நான் வந்து இந்த சைட்ல 2.25 வந்து அளந்துடுறேன். இந்த 2.25 அளந்தேன் அப்படின்னா அதாவது 1/4 இன்ச் மட்டும் இந்த சைட்ல நான் சேர்த்துக்கிட்டேன். 3 இன்ச் கொடுக்க வேண்டிய இடத்துல 3.25 கொடுத்துருக்கேன். இங்க வந்து 2.25 வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்க 3 இன்ச் கொடுக்க வேண்டிய இடத்துல 2.25 வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3/4 இன்ச் அப்படிங்கிறது இந்த சைட்ல 1/4 இன்ச் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு போயிடும். கை சைடு 1/2 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு போயிடும். அப்ப சென்டரா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டரோட அளவு 2 இன்ச் தான் இருக்கும். அது வந்து பாக்குறதுக்கு நமக்கு இன்னுமே அழகா வந்து தெரியும். இந்த 2 இன்ச் இந்த அளவுல வந்து இருக்கும்.
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பின் கழுத்தோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா வந்து 7 இன்ச் இருக்குது. இப்ப 7 இன்ச் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் நான் மேல தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1/4 இன்ச் மேல தள்ளி கட் பண்ணாதான் கீழே வரும்போது நமக்கு அந்த 7 இன்ச் அப்படிங்கிறது சரியா கணக்கா வந்து வரும். இப்ப அதே 3.25 வந்து இந்த இடத்துலயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இத வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து போட்டுடலாம். இப்ப இது வந்து ரவுண்ட் நெக் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால நான் இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் நெக் வந்து போட்டுறேன். இப்ப இது போல நம்ம ஸ்கேல் வச்சு ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியா நான் இந்த கீழ் கோட்ல இருந்து தான் வந்து வைக்கிறேன். 5.5 இன்ச் வந்து கொடுக்குறேன். அதாவது 36 சைஸ்க்கு 5.5 இன்ச் அப்படிங்கறது கொடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா நமக்கு 6 இன்ச் இருக்குங்களா, அதே போல இந்த இடத்துலயும் சரியா 6 இன்ச் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கணும். ஏன்னா நம்ம போடும்போது நமக்கு லைன் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது, அதுக்காக தான். இங்க மேல கீழே 2 இடத்துலயும் நம்ம வந்து அளந்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவங்களுக்கு மார்பு சுற்றளவு மொத்தமா 36 இன்ச் வந்து வருது. இப்ப 36 இன்ச்சை நம்ம வந்து 4 வகுக்கும் போது நமக்கு மொத்தமா வந்து 9 இன்ச் வந்து வரும். அந்த 9 இன்ச்சை நம்ம இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிடுறோம். சரியா 9 இன்ச் வர இடத்துல ஒரு மார்க்கிங்கும் எக்ஸ்ட்ராவா 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்கான அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப 34 இன்ச் 4 இன்ச்சை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச் வந்து வருது. அந்த 8.5 இன்ச்சை நம்ம வந்து கீழால மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் சேர்த்தி 9 இன்ச் அளவுல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். அது வந்து இங்க மார்க் பண்ண அந்த 9 இன்ச்சே தான் இங்கேயும் வருது. அதுக்கப்புறம் 2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்கான அளவையும் நம்ம இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது போல மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து சரியான ரெடி அளவு. இந்த இடத்துல ஒரு கிராஸ் பாயிண்ட்ல கோடு போடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளர நம்ம பிடிக்கக்கூடிய டாட்ஸ்க்கான அளவு, பேக் டாட் வருது பாத்தீங்களா, அந்த பேக் டாட்கான அளவு. அடுத்தது இது வந்து 2 இன்ச் ஸ்டிச்சிங்கான அளவு, அதையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த ஆம்கோலோட வளைவு வந்து எடுக்க போறோம். இந்த ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இப்ப 5.5 இன்ச் வருது அப்படின்னா இது போல வந்து டேப்பை சரியா வச்சுட்டு இந்த 5.5 இன்ச் நம்ம இந்த டேப்பை 2ஆ மடிச்சோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் வந்து வரும். இப்ப 5.5 இன்ச் வருது அப்படின்னா நீங்க 2.25 வந்து வச்சீங்க அப்படின்னா சரியா இருக்கும். அதே போல இந்த சைட்ல 3 இன்ச் வருது அப்படிங்கிறப்ப இதை அப்படியே 2ஆ மடிச்சுட்டு நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துடலாம். இப்ப இது ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து போட்டுடலாம். இப்ப இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் ரெண்டுலயும் டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து போட்டுறேன். போட்டுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆம்கோல் சுற்றளவு மொத்தமா வந்து 17.5 இன்ச் வருது. அப்ப அந்த 17.5 2ஆ டிவைட் பண்ணும்போது முதல்ல சொன்ன மாதிரி 8.25 சரிங்களா, அந்த 8.25 இந்த இடத்துல வருதா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த கோடு வருது பாத்தீங்களா, இந்த கோட்லயே நான் வந்து அப்படியே தான் நான் வந்து டேப்பை வந்து வைக்கிறேன். அப்படியே அந்த கோடு வர இடத்துலயே நம்ம இந்த டேப்பை அப்படியே நகர்த்திட்டு போனோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா எனக்கு 8 இன்ச் தான் வருது. அப்ப 8 8 பாத்தீங்க அப்படின்னா 16 இன்ச் தான் வந்து வருது. ஆனா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் வந்து வரணும். அப்ப நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வரைய வேண்டியதா இருக்கும். இப்ப 5.5 இன்ச் வந்த இடத்துல நான் திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் கீழே இறக்கி 6 இன்ச்சா வந்து கொடுத்துட்றேன். ஒரு சிலருக்கு கைப்பகுதி மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாடியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஆம்கோலோட அளவுல முன்ன பின்ன வந்து வரும், அதுக்காக தான். இப்ப இந்த 6 இன்ச் வர இடத்துல இதை 2ஆ மடிச்சு விட்டுட்டு நம்ம 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிடலாம். இப்ப இது ரெண்டையும் திரும்பவும் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு இது போல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த இடத்துல இருந்து நான் இங்க வந்து இன்னும் தள்ளி மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இதை வச்சு நம்ம வந்து 8.75 வந்து நமக்கு வருதா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இதே இடத்துல சரியா இது போல வந்து வச்சுட்டு நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.75 அப்படிங்கிற அளவுல வந்து வருது. இப்ப இது வந்து நமக்கு சரியான ரெடி அளவு தான். இப்ப நம்ம வந்து டேப் நம்ம தைச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா நமக்கு இன்னும் வந்து உள்ள தள்ளி வந்து வரும். அப்படி உள்ள தள்ளி வரும்போது நீங்களும் இது போல வந்து லைட்டா இப்படி உள்ள தள்ளி வச்சீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா வந்து அந்த ஒரு 8.75 அப்படிங்கறது வந்து சரியா வந்து வந்துரும். சரிங்களா? இப்ப வந்து நமக்கு சரியா இருக்கு. இதோட ஆம்கோல் ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 6 இன்ச் வந்து கொடுத்திருக்கேன். முதல்ல 5.5 இன்ச் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது இப்ப வந்து 6 இன்ச் கொடுத்திருக்கேன். இப்ப இதுதான் வந்து பேக் பார்ட். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. இதுல நம்ம ஆம்கோல் மட்டும் சரியான அளவுல வந்து மார்க் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த ஆம்கோல் சுற்றளவு. அது கரெக்டா நம்ம இந்த இடத்துல கொண்டு வர மாதிரி வந்து இது பண்ணணும். அப்பதான் நமக்கு இந்த மார்பு சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் ரெண்டும் வந்து ஒண்ணு போல வந்து வரும். இப்ப இந்த பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இந்த நெக் போர்ஷன்ல இருந்து வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன் வைக்கணும் அப்படிங்கறதுனால நான் கழுத்து மட்டும் வந்து விட்டுட்டு நான் அதுக்கப்புறமே வந்து மீதி எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது மார்க் பண்ண அளவுல இது போல வந்து லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த பேக் பார்ட் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து போட போறோம். இது கிராஸ் கட் பிளவுஸ் அப்படிங்கறதுனால நான் வந்து இதை கிராஸ் கட்ல வந்து போட்டுக்கிறேன். இது போல நமக்கு அவுட்டர்ல எல்லாமே வந்து சரியான அளவுல இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல நெக் லைன் வந்து வரைஞ்சுக்கிறேன். நெக் லைனு, அதுக்கப்புறம் ஷோல்டர் மேல நம்ம வந்து மார்க் பண்ண அளவு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல வரக்கூடிய அளவு, இது வந்து ஆம்கோலோட அளவு. அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சைட்ல வரக்கூடிய அளவு. இது எல்லா அளவுகளையுமே நான் எடுத்துட்டு இப்ப நம்ம இந்த பிளவுஸை வந்து ரிமூவ் பண்ணி இந்த பேக் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்க ஷோல்டரோட அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்ப நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து சரியா லைன் போட்டுக்கலாம். இது வந்து அந்த 2 இன்ச் கேப் வரக்கூடிய அளவு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்தோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அளவு 6 இன்ச் பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்தோட ஹைட்டு சரியா இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கதான் ஹைட் அளக்க போறோம். நான் வந்து 5.75 வந்து கொடுத்துட்றேன். இப்ப நமக்கு 6 இன்ச் வேணும் அப்படின்னா 5.75 கொடுத்தோம் அப்படின்னா சரியா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே 6 இன்ச் வந்து நமக்கு வந்து வந்துடும். இது போல லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இது பேக் பார்ட்டோட லைனு. இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுல மட்டும் எக்ஸ்ட்ராவா கிளாத் விட்டு இது வந்து நமக்கு கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிற லைனு. இப்ப இந்த லைனையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப நம்ம கழுத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து வரைஞ்சுக்கலாம். இல்ல லைட்டா நமக்கு ஷேப் வேணும் அப்படின்னா இது மாதிரி இந்த கர்வ் கிளையும் வச்சு லைட்டா வந்து இது போல ஷேப் எடுத்தும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி வந்து லைட்டா வந்து ஷேப் எடுத்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இதுவே ஓகே, உங்களுக்கு அகலமா இருக்கு அப்படின்னா நீங்க இதே வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்டோட உயரம் வந்து பாருங்க, உயரம் சரியா நமக்கு வந்து 12.5 இன்ச் வந்து வரும். அதாவது அந்த மெஷர்மெண்ட்ல 12.5 இன்ச்சு பிளஸ் அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 13 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம், பேக்கோட ஹைட்டும் 13 கொடுத்துருக்கோம், ஃப்ரண்டோட ஹைட்டும் 13 கொடுக்குறோம், அப்ப வந்து அது சரியா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அது சரியா வரும். நமக்கு அந்த என்னன்னா பட்டி வந்து சரியான அளவுல இருக்கும், ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச் அளவுல பட்டி வந்து வரும் சரிங்களா. அப்ப நமக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு சிலரோட கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரண்டோட உயரம் மாறும். ஆனா வந்து காமனா 36 சைஸ்க்கு 12.5 இன்ச் வந்து கொடுக்கலாம். அது போக நான் ஸ்டிச்சிங்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்தி மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஆம்கோல் வளைவு வந்து பேக் பார்ட்ல நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுல மட்டும் இது போல வந்து லைட்டா நீங்க கீழே மட்டும் மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து போதும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல நம்ம வந்து ஷேப் கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து கொடுத்துடலாம். இப்ப இந்த ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த சைட்ல இருந்து நான் வந்து 2 இன்ச்சஸ் பக்கம் மார்க் பண்றேன். இப்ப நமக்கு வந்து இந்த 2 இன்ச்சஸ் வந்து காமனான அளவு. ஒருவேளை அவங்களுக்கு கப் சைஸ் கொஞ்சம் பெருசா வருது அப்படின்னா 2 இன்ச் அப்படிங்கறத இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கப் சைஸோட அளவு பெருசா கிடைக்கும். அதாவது இந்த 2 சைடு மட்டும் 1.5 இன்ச் கொடுத்துட்டு இந்த கப்பை மட்டும் நம்ம வந்து கப் சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கப் சைஸோட அளவு இந்த அளவே போதும் அப்படின்னா நீங்க 2 இன்ச் கொடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களோடது அப்படின்னா நீங்க வந்து 1.5 இன்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரக்கூடிய டிஸ்டன்ஸுமே உங்களுக்கு இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹைட் வேணுமா அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்படி தேவைப்பட்டது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இன்னும் 1 இன்ச் கூட கொடுக்கலாம். அந்த சைடு போகும்போது நீங்க இன்னும் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சா கூட கொடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த இடம் பள்ளமாவும் இந்த இடம் மேலாலியும் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடம் மேலாலியும் இந்த இடம் பள்ளமாவும் வந்து இருக்கும். நம்மளோட கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல 2 இன்ச் மட்டும் கொடுக்கறேன். இந்த 2 இன்ச் கொடுத்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 2 இன்ச் கொடுத்துறேன். அதே போல இந்த சைட்ல இருந்து நம்ம வந்து 2 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். 2 இன்ச் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த கொக்கி பீஸ் வருது பாத்தீங்களா, இந்த கொக்கி பீஸ் இடத்துல இருந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹைட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் டு 3.25 4 இது போல வந்து கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் போது நமக்கு இது வந்து கொஞ்சம் சென்டராவும் வந்து வரணும், ஷோல்டரோட சென்டரும் வந்து வரணும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.25 அந்த அளவு வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்படி நம்ம வந்து வைக்கும் போது இதுவுமே வந்து நமக்கு ஷோல்டரோட நடுப்பகுதியில தான் வந்து வரும். இப்ப இந்த இடத்துல நான் சும்மா வந்து ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கும் ஒரு லைன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இது போல போட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து உள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்களோட சைஸ்க்கு நம்ம எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் டு 1.5 இன்ச் அளவுல வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல இருந்து 1.25 இந்த பக்கமும் இந்த இடத்துல இருந்து 1.25 இந்த சைடும் நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். அடுத்தது ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து கொடுக்கலாம். 3 இன்ச்சஸ் வந்து ஹைட்டும் நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இத வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதோட செகண்ட் டாட் வந்து எடுக்க போறோம். இந்த சைட்ல வரக்கூடிய அளவு அப்படிங்கிறது 5 இன்ச்சு. இதை 2ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு இதோட சென்டர் வந்து 2.5 இன்ச்ல வந்து வருது. இந்த 2.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்கோலோட கர்வ் வருது பாத்தீங்களா, அதுல இந்த இடத்துல வந்து சென்டர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த பாக்ஸ் ஷேப்ல வர்ற சென்டர். அதனால இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இப்ப அததான் வந்து பார்க்க போறோம். இந்த இடத்துல இருந்து இந்த டாட்டுக்கு இங்க வந்து நான் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது போல நம்ம மார்க் பண்ணும்போது இந்த 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2 இன்ச்சஸா இருக்கும். உங்களுக்கு ஷேப் வேணும், இன்னும் கொஞ்சம் வந்து கூரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 இன்ச் வர இடத்த நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பக்கம் பக்கமா 1.5 இன்ச்சாவும் வந்து கொடுக்கலாம்.
அப்படி இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பிளாட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க வந்து இன்னும் ஒரு 1/4 இன்ச் 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல 2.25 அப்படின்னு வந்து கொடுக்கலாம். நம்மளோட கப் சைஸ் வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நான் இதுக்கு தகுந்த அளவுலதான் நான் வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன். இப்ப இதுல வந்து பேக் பார்ட் அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. பேக் பார்ட் வச்சுதான் இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டிருக்கோம். இப்ப இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வரக்கூடிய இந்த கர்வு, இந்த சைட் லைனு எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த குடஞ்ச பக்கத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இந்த நெக்லைனுக்கு நான் லைட்டா மட்டும் ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து ஒரு தடவை வந்து வச்சு பாத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த பட்டியோட அளவு எடுக்கணும். அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் சைடு வந்து வரக்கூடிய அளவு எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுல வந்து இது போல வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். 1/4 இன்ச் to 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். இதுதான் நமக்கு அந்த கொக்கு பீஸ் வந்து வைக்கக்கூடிய அளவு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து சரியா நமக்கு 2 இன்ச் வந்து இருக்குது. அதே போல இந்த சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இன்ச் வந்து வரும். ஏன்னா 2 சைடுமே நம்ம 2 இன்ச் தான் வந்து கொடுத்துருக்கோம். அதனால 2 இன்ச் வந்து வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இந்த பட்டியை வந்து அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணி போட்டுறேன். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பட்டியோட அளவு நம்ம 2 இன்ச் வருது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதே போல இந்த இடத்துலயும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் 2.5 இன்ச் வந்து வரும். மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இடுப்போட சுற்றளவு 8.5 வருது. பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு 11 இன்ச் அந்த அளவுல வந்து வச்சுக்கலாம். நம்ம 8 பிளஸ் அதோட வந்து 2 இன்ச் அப்படின்னா இந்த பேக் சைடு வருது பாத்தீங்களா, இந்த பேக் சைட்ல இருந்து இங்க இருந்து அளக்கக்கூடிய அளவு 9 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா 2 இன்ச் அப்படின்னா 11 இன்ச். இந்த 11 இன்ச்சை நான் வந்து இந்த இடத்துல அளந்துடுறேன். அளந்துட்டு நம்ம வந்து இத ஒரு லைன் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இது போல நான் வந்து 2 இன்ச் ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இது எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து இதோட சென்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11ன்னா இதோட சென்டர் 5.25 6 இது மாதிரி வரும். இந்த இடத்துல மட்டும் நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் 2.5 இந்த சைடும் 2.5 கொடுத்துருக்கேன். இங்க 2 இன்ச்சுக்கு வந்து கொடுத்துட்றேன். இப்ப இது மாதிரி நம்ம ஒரு கர்வ் மாதிரி வந்து கொடுத்துடலாம். இப்ப நமக்கு இதுல பட்டியோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஆனா வந்து கரெக்டா இருக்கும். இந்த பாடிக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு வந்து சரியா இருக்கும். இப்ப இத வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல நான் வந்து கொக்கி பீஸ் ஸ்வீ பீஸ் வைக்கக்கூடிய அளவையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளவுதான் நமக்கு வந்து பிளவுஸோட பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவ் இந்த ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுது. இதை வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்ல வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுல நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இது வந்து வச்சு அளந்தோம் அப்படின்னாவே இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் 2 இன்ச் நீங்க வந்து விட்டு கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம இதுல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் பைப்பிங் கொடுத்து தைக்கிறேன் அப்படிங்கறதுனால நான் வந்து இதுல இருந்து கிராஸ் பீஸ் எதுவும் கட் பண்ணல. ஏன்னா அதுக்கு தனியா நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து வச்சிருக்கேன். அதுக்காக தான்.
இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய பீஸை வந்து நான் வந்து கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம வந்து லைனிங் தான் வந்து கட் பண்ணிருக்கோம். மெயின் கிளாத் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இதை நான் அப்படியே எடுத்துட்டு மெயின் கிளாத் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். லைனிங் பாத்தீங்க அப்படின்னா லைனிங்கும் ஒரு அயனிங் வந்து பண்ணி இருக்குது. அதே போல இந்த மெயின் கிளாத்தையும் நான் வந்து ஒரு அயன் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சுருக்கமா இருக்கு அப்படிங்கறதுனால. இப்ப நமக்கு பார்டர் வர சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சைடுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது பார்டர்ஸ். அதனால இது ரெண்டையும் நான் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். போல இந்த பார்டர் வரக்கூடிய 2 பக்கத்தையும் ஒன்னா இது மாதிரி வச்சிடுறேன். வச்சுட்டு எந்த இடத்துலயும் சுருக்கம் இல்லாத மாதிரி வந்து கரெக்டா வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன கிளாத் இருந்தாலும் நமக்கு வந்து அளவுகள் வந்து மாறி போயிடும். அதனால வந்து நீங்க கரெக்டா வந்து போட்டுக்கோங்க. இப்ப இது போல வந்து போட்டாச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற லைனிங்க இதுல வந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் பக்கம் வந்து அந்த சைடு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த பார்டர் வருது பாத்தீங்களா, அந்த பார்டர் வர சைடு ஸ்லீவுக்கு வந்து எடுத்துக்கலாம். போல பார்டர் வர பக்கத்தை சரியா வந்து ஸ்லீவ்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நான் வந்து பேக் பார்ட் வந்து வச்சிடுறேன். பேக் பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து கிராஸ் கட் வந்து வச்சிடுறேன். நம்ம வந்து லைனிங்ல எப்படி கிராஸ் வந்து கரெக்டா கொடுக்குறோமோ அதே போல இந்த மெயின் கிளாத்லயும் கிராஸ் வந்து கரெக்டா கொடுக்கணும். போல இது வச்சதுக்கு அப்புறமேலு மீதி இருக்கிற இந்த பட்டிக்கான துணியை நான் இந்த சைட்ல வந்து வைக்கிறேன். இப்ப நமக்கு இந்த சைடு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கறனால நான் இந்த பக்கம் வந்து சரியான அளவுல இருக்கு, அதனால வந்து நான் இந்த சைட்ல வந்து வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், நம்ம வந்து எல்லாமே வந்து சரியா இடம் எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் இப்ப வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மெத்தட்ல நீங்க வந்து எந்த விதமான மெஷர்மெண்டா இருந்தாலும் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து வரும். நம்ம கிட்ட பெய்டு வீடியோ கோர்ஸும் அவைலபிள்ல இருக்கு, ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எது தேவைப்பட்டது அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து எல்லா அளவுகளையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை.